வணக்கங்க. நான் 24ஆம் தேதி மே ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்ப லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு எதுத்தாப்லயே இருக்கு. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 மணிக்கு உங்கள அங்க சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்க பார்க்கணும்னு தோணுனா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா குடுத்துருக்கிற இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். ஜார்ஜஸ் கால்சனோட புஸ்தகம் ஹனுமான் வாலு மாரி இழுத்துக்கிட்டே போகுது. இன்னும் சில நாள் வரும்னு நினைக்கிறேன். எனிவே 4த் லா ஆஃப் கோல்டு அப்படிங்கிறத பார்ப்போம். நேத்து 3வது லா ஆஃப் கோல்டு பார்த்தோம். இன்னைக்கு 4வது லா ஆஃப் கோல்டு பார்ப்போம். பட் திரும்பி உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த புஸ்தகம் 1926ல எழுதப்பட்டது. அதனால கோல்டும் பணமும் ஒண்ணு. இஷ்டத்துக்கு பணம் இப்ப நோட் அடிக்கிற மாரி அப்ப அடிக்க முடியாது. இன்னைக்கு கூட சைனா $140 பில்லியன் நோட் அடிச்சு வெள்ள விடுறான். பணம் வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே போகுது. நம்மளும் நெறைய நோட் அடிக்கிறோம். இஷ்டத்துக்கு நோட் அடிக்கிறதுனால வேல்யூ குறையுது. அதனால அந்த காலத்துல அப்படி கிடையாது. கோல்டு இருந்தா தான் நோட் அடிக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. எவ்வளோ வேணா நோட் அடிச்சுக்கலாம். அதனால அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். அத புரிஞ்சா தான் இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 4த் லால அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் அவங்க கையிலேருந்து யார் கையிலேருந்து போயிடும். வித்தவுட் நாலெட்ஜ் அவங்கள்ட்டேருந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தப்பான இடத்துல யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்க கையிலேருந்து கோல்டோ, பணமோ போயிடும். இந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரி 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல கூட இது மாரி ஏமாற்றுறதுக்கு நெறைய வருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஆருத்ரா கோல்டு அப்படின்னு ஒண்ணுத்துல பணத்த உருட்டுனீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபண்ட்ல காச போட்டு, இந்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கிறவங்க பல பேர் தலையில வெள்ள துண்ட போட்டு உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இது முதல் இல்ல. இதுக்கு முன்னாடி ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டுன்னு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மேக்ஸிமா ஃபைனான்ஸ், அனுபவ் இது மாதிரி இருக்கு. மேலூர் பக்கத்துல ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு மங்காத்தாடி சம்பாதிச்சு தரேன்னு காணாம போயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஈமு கோழி கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ கவர்ச்சி நடிகை நடிச்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னாலே நம்ம உஷாரா இருக்கணும். சினிகாமாக்காரன் நடிச்சாலும் அந்த இடத்த கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது செபி ரெஜிஸ்டர்டா, ஆர்பிஐ அப்ரூவ்டா, இல்ல அது ஐஆர்டிஏ அப்ரூவ்டான்னு பார்க்கணும். இதனால கேரண்டி கிடையாது. இப்போ இந்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கம் இருக்கிறவங்க ஆர்பிஐ அப்ரூவ்டு தான். பட் இருந்தாலும் வெள்ள துண்டாயிடுச்சு. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது 3யும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய பேங்க்கு இல்லாட்டா பெரிய கம்பெனி பாண்டு வாங்கணுமே தவிர, பக்கத்துல இருக்கிற இடத்துல போட்டோன்னா இதான் ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சூப்பரா இருக்கணும். அதனால தங்கத்த, பணத்த கேர்ஃபுல்லா ஃபெமிலியர் அண்ட் அப்ரூவ்டு வெஞ்சர்ல அப்ளை பண்ணணும். இந்த அப்ரூவிங் அத்தாரிட்டி ஆர்பிஐ, ஐஆர்டிஏ, செபி. அப்ரூவ் பண்ணா கூட தப்பான ப்ராடக்ட் அப்ரூவ் பண்ணிடுவான். பட் அப்ரூவலே இல்லாமல் ஏமாந்தது தான் ஆருத்ராவும் இந்த வேலூர் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமும். அது அதே மாதிரி தான் நம்ம ஈமு கோழி, அது மாதிரி தான் கவர்ச்சி நடிகை, அந்த காலத்து கவர்ச்சி நடிகை நடித்த ரமேஷ் கார்ஸ், இது மாதிரி இடத்துலையும் நீங்கள் பணத்தை கோல் விட்டுடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்ரூவ்டா அப்படின்னு பார்க்கணும். அப்ரூவ்டு இல்லைன்னொன்னே அங்கே நம்ம ஓடி போயிடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சொந்தக்காரன் சிட்டு வச்சுருக்கிறான், சிட்டில் போடலாம் அப்படின்லாம் ஐடியா போடுறீங்க. 100 வாட்டி சிட்டு கரெக்டாக போடுவான். அந்த சிட்டுக்காரனுக்கு அவன்கிட்டயா காசு இருக்குது. 10 பேர்கிட்ட போட்டு கலெக்ஷன் கொடுக்குறான். அந்த 10 பேரில் 2 பேர் கொடுக்கலன்னா சிட்டு கவுந்துரும். அதனால் சிட்டு பக்கமும் போகாதீங்க அப்படின்னு என்னோட அட்வைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்ரூவ்டு. அந்த அப்ரூவ்டு பிஸ்னஸை தாண்டி வெளில போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு பஃபெட் சொல்லுவார். அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ்குள்ளேயே நம்ம இருக்கணும். சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் வெளில போனோம்னா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸுக்கு வெளில போகிறதுனா
பஃபெட்டு டெக் கம்பெனியில் இன்வெஸ்டே பண்ண மாட்டார். எப்போல்லாம் டெக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாரோ நஷ்டமாயிடுச்சு. உடனே அவர் சார் ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நீங்களும் நானும் ஆப்பிளை வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக பார்க்குறோம். அவர் வந்து அதை டெக்னாலஜி கம்பெனியாக பார்க்கல. ரிக்லீஸ் சீவிங்கம் மாதிரி ஒரு கன்சூமர் ப்ராடக்டாக பார்க்குறாரு. அந்த கன்சூமர் ப்ராடக்ட்னா ஹை மார்ஜின்னு ஸ்டேட்டஸாக ஃபோன் வச்சுக்கணுங்கிறவன் டெஃபினட்டாக ஆப்பிள் ஃபோன் வாங்குவான். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஃபோன் போயிடுங்கிறதுனால திரும்பி திரும்பி ஆப்பிள் ஃபோன் வாங்குவான். அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆப்பிள் ஃபோனை தொலைச்சிட்டு எவ்வளோ கட்டப்பட்டாருன்னு பார்த்துட்டு தான் பஃபெட்டு இந்த ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணார். தெரியாத பிஸ்னஸ் பக்கமே போகவே கூடாது. அடுத்தது இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி டியூ டிலிஜென்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னோடய சேப்பு புஸ்தகத்தில் நியர்லி 28 ரூல் கொடுத்துருக்குறேன். ஃபில் கேரியோட ரூல்ஸும் ஃபிலிப் ஃபிஷரோட ரூல்ஸும் அது இதுக்கு அடிஷன். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பண்ணிங்கனாலே என்னெல்லாம் ரூல்ஸு டியூ டிலிஜென்ஸுக்கும் நீங்கள் ரிசர்ச்சுக்கும் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் பண்ணணுங்கிறது அதில் கிளியராக இருக்குது. அதை பார்த்துட்டே நீங்கள் அதுக்கு மேலே போகலாம். அது பண்ணாதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜு அப்ரூவ்டு ப்ராடக்ட் இல்லைன்னா வந்த காசெல்லாம் போயிடும். அதே சமயத்தில் இன்சூரன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரியலன்னா கூட உங்கள் பேண்ட்டு சட்டெல்லாம் போயிடும். நான் தான் நிச்சயமாக லாஸ் ஆகிடும். அதனால் உங்கள் எக்ஸ்பர்டீஸையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸில் அலைன் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அது மாதிரி வந்த எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். எதை வேணும் எதை வேண்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் கோவிந்தாயிடும். எப்போதும் நான் உங்களுக்கு இந்த ரமேஷ்கார், மேக்ஸிமா ஃபைனான்ஸ், அனுபவ் பிளான்டேஷன் இது மாதிரி கதையெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னா, மற்றவன் சொன்னான் பக்கத்துக்காரவன் போட்டு பணம்னு அள்ளிட்டான் அப்படின்னு ஆசைப்பட்டு போட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பான்சி ஸ்கீமில் ஏர்லியாக போட்டவனுக்கு அடுத்த கலெக்ஷன் பண்ணுற பணத்தை எடுத்து தான் வட்டி ரிட்டர்ன் கொடுத்துன்னு இருப்பான். அதனால் சில வருஷங்களுக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுப்பான். நினச்சிங்கன்னா எல்லோரும் ஏமாந்து போயிடுவீங்க. முதல்ல கலெக்ட் பண்ணுற பணத்தெல்லாம் அவன் பேக்கெட்டில் போட்டுருவான். அதுக்கப்புறம் வர கலெக்ஷனில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்னு கொடுப்பான். அவன் எந்த பிஸ்னஸும் பண்ணுறதில்ல. அதனால் ஹை ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு ஏதாவது ஒரு விட்டு போன பிஸ்னஸ்லேயோ இல்லை ஃப்ராடு பிஸ்னஸ்ஸு ஆருத்ரா மாதிரி பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தலையில் வெள்ளத்துண்டு. எல்லா அப்ரூவலும் இருந்து யூலிப் மாதிரி தப்பான ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தலையில் வெள்ளத்துண்டு. அதே மாதிரி ப்ரமோட்டரை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் அவன் எது மாதிரி ஆளுன்னு தெரியாமல் அவன் பிஸ்னஸில் பணத்தை போட்டிங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில். அதனால் இது 3த்தையும் அவாய்ட் பண்ணணும். எல்ஐசி கார்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நினச்சி யூலிப்பில் போட்டிங்கன்னா தலையில் வெள்ளத்துண்டு. அதனால் அப்ரூவல் மட்டும் போதாது. அந்த ப்ராடக்ட் என்ன, நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போயிடும். ஃபஸ்ட்டு ரூலு மறந்துடாதீங்க. இன்றைக்கி சொன்ன ஃபஸ்ட்டு ரூல். 4th ரூல் என்ன சொல்லுது? பணம் யார் நம்ம அதை மதிக்கலையோ, தெரிஞ்சு கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணலையோ அவன் கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப்பான பணத்தை திரும்பி ரெடி பண்ணி பிடிக்க முடியாது. இந்த லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி பணத்தை நிறைய சம்பாதிக்கலாம். அதனால் தெரியாத இடத்துல பணத்தை போடாதீங்க. அப்ரூவல் இடத்துல பணத்தை போடாதீங்க. அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கலந்தாலும் எல்லாம் புட்டுக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பணம் கட்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கையை விட்டு ஈஸியாக ஓடி போயிடும். இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். நாளைக்கு 5th லா பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.